வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டுடைய வீக்லி அனாலிசிஸ் பார்க்குறோம். அதாவது 20 செகண்ட்லேருந்து 27 26த் வரைக்கும் இருக்கக்கூடிய கோல்டுடைய அனலைசிஸ். ஸோ இப்போ நம்ம டெய்லி சார்ட்ல வந்து வச்சிருக்கோம். கோல்டு ஸ்கிரிப்ட் ஓகே. இப்போ மார்க்கெட் பார்த்தோம்னா, நார்மலி வந்து அ டெய்லி சார்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு பைல தான் இருக்கு மார்க்கெட். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லோவர் லோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு லோவர் லோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. தென் எகைன் பார்த்தோம்னா, ஒரு ஹையர் லோ, தென் எகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. தென் மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு ஒரு லோவர் லோ கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த லோவர் லோ வந்து மார்க்கெட் இதுவரைக்குமே பிரேக் அவுட் குடுக்கவே இல்ல. இப்போ இந்த ஜோன் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஸ்ட்ராங் ஜோன் ஓகே. ஸோ இந்த ஜோன வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இந்த ஜோன் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்குது. ஆஸ் பெர் டெய்லில பார்க்கும்போது. இங்க பார்த்தோம்னா, இந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்து ஒரு சின்னதா ஒரு ரெஸ்ட் குடுத்துட்டு, எகெயின் மார்க்கெட் மேல போச்சு. தென் எகெயின் வந்து அதே ஜோன்ல தான் ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு, ஒரு ஒரு ஹையர் ஹை வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இங்க. தென் எகெயின் பார்த்தோம்னா, அதே சப்போர்ட் ஜோனுக்கு தான் மறுபடியும் வந்துட்டு, அங்கருந்து மார்க்கெட் இனி ஒரு நியூ ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த என்ன அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் பை ட்ரெண்ட் தான் வந்து டெய்லி சார்ட்ல வந்து நமக்கு காமிக்குது. அதே மாரி என்ன அப்டின்னா, இந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் மாரி இந்த இடம் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. பட் இப்ப என்ன அப்டின்னா, அது வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. நான் லாஸ்ட் வீக்லயே நான் சொல்லியிருந்தேன். இது பிரேக் அவுட் ஆச்சு அப்டின்னா, தென் எகெயின் வந்து அ பை ஆகலாம் அப்டிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட் வீக் அனலைசிஸ்ல நான் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோல்டு வந்து ஒரு டவுன் வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா, ஒரு ரீட்ரேஸ்மென்ட் தான். ஏன்னா, ஒரு ஹைய வந்து பிரேக் அவுட் குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ, ஒரு ரீட்ரேஸ்மென்ட்க்கு கண்டிப்பா மார்க்கெட் வரும். இப்போ இந்த ரீட்ரேஸ்மென்ட் வர்றது வந்து எது வரைக்கும் வரும்? இங்கிருந்தே மார்க்கெட் வந்து பை ஆகுமா? இல்ல இன்னுமே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகுமா? அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அ இந்த வீக்ல அனலைசிஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ, நம்ம இந்த அ டவுன் ஆகுமா? இல்ல இங்கிருந்து பை ஆகுமா? அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம வந்து 4 ஹவர்ஸ் சார்ட் வந்து அ ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே. இப்போ இங்க 4 ஹவர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது, நமக்கு என்ன அப்படின்னா, சேம் அதே மாரி ஒரு அ லோவர் லோ, தென் எகைன் வந்து ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. தென் எகைன் ஒரு ரீட்ரேஸ்மென்ட், ஒரு அ ஹையர் லோ கிரியேட் பண்ணியிருக்கு. தென் எகைன் மார்க்கெட் இத பிரேக் அவுட் குடுத்திருக்கு. அதாவது இந்த ஹைய வந்து பிரேக் அவுட் குடுத்திருக்கு. தென் எகைன் வந்து ஒரு ஹையர் லோ கிரியேட் பண்ணியிருக்கு. தென் எகைன் மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ, இப்போ மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டுருக்கு இல்லைங்களா? இப்போ இங்கிருந்தே மார்க்கெட் வந்து பை ஆகுமா? இல்ல இங்கிருந்து இன்னுமே டவுன் வருமா? அப்படிங்கிறத நம்ம இந்த 4 ஹவர்ஸ்ல பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 விஷயங்கள் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபிப் நம்ம டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து என்ன அப்படின்னா, ஃபிப். ஸோ இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் நம்ம வந்து டிரா பண்ணலாம். டிரா பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 50% லிருந்து 61% ஜோன் வந்து இங்க ஈஸியா பார்க்க முடியுது. ஸோ அத நான் வந்து இப்ப மார்க் பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜோன். ஓகே. இப்ப நான் அந்த ஃபிப் எடுத்துறேன். ஆஸ் பெர் ஃபிப் பார்த்தோம் அப்டின்னா, இந்த 50% ரீட்ரேஸ்மென்ட்க்கு மார்க்கெட் வந்து வந்தே ஆகணும். ஸோ, அத ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு மார்க்கெட் ஒண்ணு பை ஆகும். அப்படி இல்ல அப்டின்னா, அது பிரேக் அவுட் குடுத்துருச்சுன்னா, தென் அகைன் ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் வந்து கண்டிப்பா நம்ம கோல்ட்ல வந்து பார்க்கலாம். ஸோ, ஓகே. இப்போ சினாரியோ 1 வந்து ஃபிப்போடைய ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் வந்து இந்த ஜோனா இருக்கு. ஸோ, இத மார்க் பண்ணியாச்சு. இப்ப செகண்ட் சினாரியோ என்ன அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, டெலீட் பண்ணிடலாம். இப்ப செகண்ட் சினாரியோ என்ன பார்க்கும்போது, நமக்கு வந்து ஒரு பேரலல் சேனல் வந்து நம்ம இதில வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ, இந்த லோல இருந்து செகண்ட் ஒரு லோ வந்து வந்திருக்கு இல்லைங்களா? இந்த செகண்ட் லோவையும் நம்ம 2மே கனெக்ட் பண்ணும்போது, நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் வந்து அ கிடைச்சிருக்கு. ஸோ, அதோடைய ஒரு பேரலல் லைனும் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க. பேரலல் லைன் ட்ரா பண்றேன். இப்ப இது வந்து நம்ம ரீட்ரேஸ்மென்ட் ஜோனா எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அ சப்போர்ட் லெவலா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேரலல் சேனல் வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, நம்ம இங்க பாருங்க, எந்த அளவுக்கு இந்த பேரலல் லைன வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு ஹைல இருந்து மார்க்கெட் டவுன் ஆனது. இந்த இங்க சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா, எகைன் அந்த பேரலல் சேனலுடைய மிட் பாயிண்ட்க்கு போயிட்டு, அங்கிருந்து எகைன் வந்து இந்த பேரலல் லைனோட சப்போர்ட் லெவல வந்து அ டெஸ்ட் குடுத்துருக்கு. எகைன் வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னா, ஒரு
அந்த மிட் லெவல் வரைக்குமே போயிட்டு சின்னதா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து ஒரு பிரேக் அவுட். பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் எங்க போயிருக்குன்னா, இந்த சேனலுடைய ஹை லெவலுக்கு தான் மார்க்கெட் போயிட்டு கரெக்ட்டா அங்கிருந்து டவுன் ஆயிருக்கு மார்க்கெட். இப்ப டவுன் ஆயி கரெக்ட்டா எங்க நிக்குதுன்னு பார்த்தோம் அப்டின்னா, ஒரு அந்த பேரலல் சேனலுடைய சப்போர்ட் லெவல்ல தான் வந்து மார்க்கெட் வந்து நின்னுட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து என்ன ஆகலாம் அப்டின்னா, ஒரு ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு எகைன் வந்து மார்க்கெட் இன்சைடே போலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த சப்போர்ட் அ ஜோன் அதாவது இந்த ஃபிப்போட லெவல் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா? இந்த ஃபிப்போட லெவல் ஜோன் வந்து பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, எகைன் வந்து ரீடெஸ்ட்ல தான் நம்ம வந்து செல் போணுமே தவிர, அ உடனே வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு நம்ம செல் போகக்கூடாது. இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, தென் எகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் பார்க்கலாம். பட் ஆஸ் பெர் என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, அ இங்க வந்து மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ்மென்ட் பண்ணிட்டு எகைன் வந்து அ மேல தான் பை ஆகறக்கான செட்டப்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒண்ணு ரீசன் என்ன அப்படின்னா, பேரலல் சேனலுடைய சப்போர்ட். தென் செகண்டரி வந்து என்ன அப்படின்னா, ஃபிப்போடைய 50% ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் வருது. ஓகே. இப்போ அது மட்டும் இல்லாம, இங்க பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் அ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன் வந்து இங்க இருக்கு. ஸோ, இங்க பார்த்தோம்னா, இந்த சப்போர்ட்டையும், இந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ஒரு ஜோனா வந்து அ மார்க் பண்ணலாம். ஸோ, இங்க பார்த்தீங்க அப்படின்னாலும், ஆஸ் பெர் சப்ளை அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அத பேஸ் பண்ணி பார்க்கும்போது, மார்க்கெட் ஒரு டவுன் குடுத்ததுக்கப்புறம், ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்திருக்கு. அதாவது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டவுன். எகெயின் பார்த்தோம் அப்படின்னா, சேம் அதே ரெசிஸ்டன்ஸ் லெவல வந்து பிரேக் அவுட் பண்றதுக்கு மேல போயிட்டு, தென் எகெயின் அதே மாரி அங்கிருந்து ஒரு டவுன் வந்திருக்கு. மறுபடியும் பாருங்க, ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போய் அதே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல தான் எகெயின் வந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ, இந்த ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் அ ரெசிஸ்டன்ஸ இந்த இடத்துலலாம் ஆக்ட் பண்ணிட்டு, எகைன் வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கு. பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து மார்க்கெட் வந்து இங்க வந்து டெஸ்ட் குடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேல பம்ப் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா, இந்த ஃபுல் ஜோனுமே வந்து என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து ஆ ஆக்ட் ஆயிருக்கு. அதோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2394 அண்ட் 2362ங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மேபி அகெயின் வந்து மார்க்கெட் வந்து அ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட மார்க்கெட் வந்து ஒரு டெஸ்ட் குடுத்துட்டு, ஒரு ரிவர்ஸ் ஸ்ட்ரக்சர் குடுத்துச்சு அப்படின்னா, ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல குடுத்துச்சு அப்படின்னா, தென் எகெயின் வந்து மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ ஹை வந்து கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து சினாரியோ 1 ஃபார் பை. இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ மதிக்காம மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, தென் எகெயின் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இத வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு மார்க்கெட் வந்து எகெயின் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து பார்க்கலாம். ஓகே. ஏன்னா மார்க்கெட்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு 100%ங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம 2 சினாரியோவுக்குமே நம்ம வந்து பிளான் இருக்கணும். ஆஸ் பர் ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கோல்டு வந்து இந்த ஜோன் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகறக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா பட் நமக்கு பிளான் பியும் இருக்கு. பட் பிளான் ஏ என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி அதாவது ஒரு 70% வந்து என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்க ரிவர்சல் ஆகறக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். பைக்கு. ஆ அந்த லெவல்ஸும் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஃபிப்போடைய 50% ஜோன் இதுக்குள்ள தான் வருது 1. 2வது வந்து என்ன அப்டின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இந்த ஜோன் தான் வருது. 3 பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்டின்னு பார்க்குறோம் அப்டின்னா, இந்த பேரலல் சேனலுடைய ஆ ஒரு மேபி ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா கூட வந்து இருக்கலாம். ஏன்னா, இந்த ஜோன் பிரேக் அவுட் குடுத்துருச்சுன்னா, ஆஸ் பெர் பேரலல் சேனல் படி பார்க்கும்போது, அந்த டெஸ்ட் குடுத்துட்டு தான் எகைன் டவுன் ஆகும். ஆஸ் பெர் பேரலல் சேனல் பார்க்கும்போது. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த வீக் உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பார்க்கலாம் இந்த வீக் வந்து என்ன மாரி நடக்குது அப்டின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி பேசிஸ்ல வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஆ நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க விசிட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீ தான். நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்களும் வந்து சப்ளை அண்ட் ஜோன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.